ஐயா, உங்க கனவுல கணக்கம்பட்டியா ஒரு பெரிய அற்புதம் பண்ணாரு. அதை பற்றி நம்ம நேரில் சமாதியில் இருந்து நேரடியாக காட்சி கொடுத்து பேசினார். நீ நல்லா இருப்படா, கவலைப்படாதரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிரிரி அந்த உள்ள உட்காந்து என்ன நமக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு எல்லாமே மனநிறைவா இருக்கும் அப்படின்னு அவரே உத்தரவு மாதிரி சொல்றார். அப்படி போய் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வருத்தி செய்யற பரிகாரத்துக்கு வலிமை அதிகம். உடலும் மனமும் வருந்தும் போது இறைவன் கண் திறந்து பார்க்கிறான். ஏன்னா அவரு இருக்கும்போது லைவா வாழ்ந்துட்டு இருக்கும்போது மக்கள் போனா அந்த கல் எடுத்து போடு, இப்ப கையை அழுக்காகத்தான் செய்யும். ஏன்னா கர்மாவினுடைய அழுக்கு உடலிலும் உள்ளத்திலும் தேங்கி இருக்கிற காரணத்தினால் கணக்கம்பட்டியாருடைய ஜீவசமாதி வழிபாடு நிறைய நேயர்கள் கேட்பாங்க, யாரெல்லாம் சார் போறதுன்னு. எல்லாரும் போகலாம் சார். எப்ப சார் போறது? குருமார்கள் வழிபாடுனாலே கணக்கம்பட்டியாரை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னாலே நல்ல நறுமண பொருட்களை நிறைய வாங்கிட்டு போங்க. எங்க நறுமண பொருட்கள் நீங்க சித்தருக்கு சமர்ப்பிக்கிறீங்களோ அங்க. என்னுடைய உறவினர் ஒருவர் கிணத்துக்கடுவிலிருந்து நடக்க முடியாம இருந்தவர். யாராவது இருந்தாதான் என்னால் நடக்க முடியும், தனியா நடந்து போனேன். ஏன் அங்க மட்டும் நடக்க விடுறாரு அப்படின்னா, போக வைக்கிறதுக்கான வீடியோ இல்ல, போனீங்கன்னா இனிமேல் கர்மா வராம இருக்கிறதுக்கான வீடியோ. ஐயா, சுகமே சொல்லு ஐயா. வணக்கங்க ஐயா. கடந்த வாரம் நம்ம பேசிட்டு இருக்கப்போ கணக்கம்பட்டியார் உங்க கனவுல நிகழ்ச்சி ஒரு அற்புதத்தை சொன்னீங்க. கண்டிப்பாங்க ஐயா. அடுத்த நிமிஷம் நான் கேட்டேன், ஐயா பட்டாம்பூச்சி இல்லை வெட்டுக்கிளி பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஐயா நீ மத்தியானம் தான் பட்டாம்பூச்சி கையில் உட்காந்து அதை கொண்டு போய் வெளியே விட்டு வந்தேன் அப்படிங்க. அப்போ கணக்கம்பட்டியார் உத்தரவு கொடுத்துட்டாருங்க. நீங்கள் கணக்கம்பட்டியாரை பற்றி பேசியே ஆகணும். கண்டிப்பாங்கய்யா. அந்த நிகழ்வோடு சேர்த்து கணக்கம்பட்டியாரை சொல்லுங்க. கண்டிப்பாங்கய்யா. கணக்கம்பட்டியாருடைய அந்த ஜீவசமாதிக்கு நான் ஒரு 3 முறை போகிற வாய்ப்பு கிடைச்சதுங்கய்யா. என்னுடைய தாயார் மாதம் மாதம் அங்கே போகிறாங்க. பக்கம் தானே? பக்கம். ரைட், போயிட்டு வாங்க, நல்லா வணங்குங்க. யாருனாலும் சரி நம்பிக்கையோடு போய் வழிபட்டுட்டு வந்தால் நமக்கு விமோச்சனம் உண்டுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, உண்மை. அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் போகணும். யாரோ சொல்கிறோம் நம்ம போய் வேண்டுவோம், ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தை சொல்கிறீங்க பாருங்க. மனசார வேண்டது கூட நான் ஈஸியாக ஒத்துக்க மாட்டேன். ஆத்மார்த்தமாக வேண்டணும். ஆத்மார்த்தமான வேண்டுதல். நம்ம ஆன்மா அந்த வேண்டுதலில் லயிக்க வேண்டும். அருமை அருமை. அப்போ தான் அந்த வேண்டுதல் நமக்கு பலிக்கும். வருத்தி செய்கிற பரிகாரத்துக்கு வலிமை அதிகம். உடலும் மனமும் வருந்தும் போது இறைவன் கண் திறந்து பார்க்கிறான். சும்மா இல்லை, தீச்சட்டி எடுக்கிறேன், அழகு குத்திக்கிறேன், நடந்து போய் கும்பிடுறேன். திருப்பதியெல்லாம் சிலர் நடந்தே போவாங்க. ஆமாங்கய்யா. பழனிக்கு வர்றாங்களே, நடந்தே வர்றாங்களே. அது சும்மாவெல்லாம் விளையாட்டுக்காக வரலீங்க. உடலும் மனமும் வருந்தும் போது பரிகாரம் பலிக்கப்படுகிறது, அதாவது நிறைவேற்றப்படுகிறது. இது உண்மை. உங்களுக்கு காலந்தாழ்த்தி வேணா கொடுக்கலாம், ஆனா கொடுக்கும். இதுதான் உண்மை. நிச்சயமாக. அதான் அந்த அங்க பிரதட்சணத்துக்கெல்லாம் அவ்வளோ பவர். திருப்பதியில சும்மா அந்த அங்க பிரதட்சண டிக்கெட்னே ஒன்று வச்சிருக்காங்க காலையில. அது ப்ராப்பர் பரிகாரம். அந்த பரிகாரம்லாம் செய்யும்போது நிச்சயமா விமோச்சனம் கிடைக்கும். அப்படி கணக்கம்பட்டியாருடைய அந்த மகான் தான் அவர். நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு. ஜீவசமாதி வழிபாடுகள் எல்லாம் சாதாரண வழிபாடுகளே அல்ல. எங்க இருக்காரு பாருங்க அவர். கணக்கன் பட்டி. கணக்குனாலே புதன், புதன்னாலே பச்சை, பச்சை பச்சைனாலே குபேரன். இதை நான் அப்படிதான் பார்க்குறேங்க. அருமைங்க. எதை பார்த்தாலும் கிரகமாக தான் பார்க்க சொல்லி சொல்லுது மைண்டு. அப்போ கணக்கன் பெட்டிக்கு போயிட்டு வரும்போது அந்த கிரீன் குங்குமம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் விமோச்சனம் அடைகிறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மனநிறைவாக இருக்கு. அப்பங்கய்யா, கணக்கம்பட்டியாருடைய ஜீவசமாதி வழிபாடு நிறைய நேயர்கள் கேட்பாங்க, யாரெல்லாம் சார் போகிறதுன்னு. எல்லாரும் போகலாம் சார். எப்போ சார் போகிறது? குருமார்கள் வழிபாடுனாலே வியாழக்கிழமை. குருமார்களுக்கு அதீத அந்த சக்தி, கர்மாவை சம்ஹாரம் பண்ணக்கூடிய நாட்களாக பௌர்ணமியும் அமாவாசையும் இருக்கு. அப்போ அமாவாசை பௌர்ணமி தினங்கள். அமாவாசைக்கு இவங்க தான் போகணும், பௌர்ணமிக்கு இவங்க தான் போகணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு சௌரியம் கிடைக்கும் போது அமாவாசைனாலும் பௌர்ணமினாலும் போகலாம். பௌர்ணமியோட தாற்பயம் வேற, அமாவாசையோட தாற்பயமும் வேற. ஆனால் அன்னைக்கு திதிசூன்யம் இல்லைங்கிறது முக்கியம்.
திதிகள் சூன்யமடையாத நாட்களாக போற்றப்படுது. அதை குலதெய்வ வழிபாடே வச்சாங்க நம்ம ஆளுக்கு. அதே மாதிரி குருமார்கள் வழிபாடு பண்ணும்போதும் அந்த குரு வாரத்தில் பண்ணும்போதும் வெற்றி அப்படிங்கிறதா கணக்கு. அங்கே அன்னைக்கெல்லாம் அன்னதானம் வந்து நிற்க முடியாது, டைம் அவ்வளோ கூட்டம். அது வாட்டுக்கு போகிறாங்க. அந்த பழனிக்கும் அந்த கணக்கம்பட்டிக்கும் 8 கிலோமீட்டருங்கய்யா. அங்கே மேலே போகர், இங்கே கணக்கம்பட்டியார், கீழே கணக்கம்பட்டியார். நீ அங்கேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இங்கேயும் வந்து உன் கருமாவை குறைச்சிக்கோ, எல்லாமே மனநிறைவாக இருக்கும் அப்படின்னு அவரே உத்தரவு மாதிரி சொல்கிறார். நிச்சயமாங்க. அப்படி போய் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு பலம் அதிகம். நிச்சயமாங்க. எல்லாரும் போலாங்கய்யா. ஐயா, உங்கள் கனவுல வந்து கணக்கம்பட்டியா ஒரு பெரிய அற்புதம் பண்ணாருங்க. அதை நீங்கள் சொல்கிறப்பே கேட்க ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம நேரில் சொல்லலாம். கண்டிப்பாங்கய்யா. நான் கணக்கம்பட்டியார் நிறைய பேர்த்த அனுப்பியிருக்கேங்க, போங்க வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். சிலர் வந்து அவங்களே கேட்பாங்க, நான் கணக்கம்பட்டி போகலாமா, நல்லா இருக்குமா? தாராளமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் போய் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, ஐயாவை தரிசனம் பண்ணிங்க. ஒரு சித்தர்கிட்ட போகிறதுனால தப்பு கிடையாது, நல்லா போங்க. இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்குங்கய்யா. அது எதுக்காக அந்த கனவு வந்ததுன்னே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்படி ஒரு கனவுங்கய்யா. ஒரு சமாதியில் இருந்து நேரடியாக காட்சி கொடுத்து அவர் எங்கூட பேசுகிற மாதிரி இருந்து பேசினார். அந்த காட்சி கொடுத்து அது காலையில் எந்திரிச்சு அப்படி ஒரு பூரிப்பாயிருச்சுங்கய்யா. அப்படி ஒரு பூரிப்பாயிருச்சு. அவர் சொன்ன வார்த்தையில் அருமையான வார்த்தை. ஆமாங்கய்யா. அவர் பேசும்போது நல்லா இருப்படா, சூரிய நட்சத்திரக்காரு, வாங்க வாங்க வாங்க, நீ நல்லா இருப்படா, கவலைப்படாதடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிரிரி அந்த உள்ளே உட்காந்து என்ன நமக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு அவரோட உருவம் அப்படியே தத்ரூபமாக தெரியுதுங்கய்யா. அதே உருமா கட்டி பச்சை ட்ரெஸ்ஸு. அவர் எப்பவுமே அந்த புகையிலை பாக்கு அந்த இதெல்லாம் போடுவாருங்க, அந்த வெத்தலை பாக்கெல்லாம். அது உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாருல்ல, அது இது கையில் இருந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு அந்த கையில் இருக்கிறத கிள்ளி இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு என் மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். என்னன்னே ஒரு மிராக்கிள் கணக்கம்பட்டியார் வந்து எனக்கு கனவுல வந்து ஒரு கடாட்சம் கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல்மா நடந்தது. உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த உண்மையை. இது ஈவினிங் தான் சொல்கிறேன், காலையில் வந்ததை. அதுக்கு முன்னாடி காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போது நேராக பட்டாம்பூச்சி என் கையில் உட்காருது, வந்து எல்லோ கலர். அதை அழகாக பிடிச்சிட்டு கொண்டு போய் நானே வெளியே விடுறேன், பறந்து போயிடுச்சு. இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சாயங்காலமாக ஐயா கணக்கம்பட்டியார் இப்படி கனவுல வந்தார், அதிசயமாக இருந்துச்சு, உடனே நீங்கள் உங்களை பேச சொல்லி உத்தரவு கொடுத்தாரு, நீங்கள் அடுத்த எபிசோடு பேசிடுங்க, இதை ஒன்று சொல்லிவிட்டு பட்டாம்பூச்சி உங்கள் கையில் வந்து உட்காந்துதா, இல்லை நீங்கள் பட்டாம்பூச்சி பார்த்தீங்களா, ஆஃபீஸ்க்குள்ளே வந்துச்சா இது கேட்டீங்க, இல்லை வெட்டுக்கிளி வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்க. அது மிராக்கிளாக இருந்தது. பட்டாம்பூச்சி வந்து உட்காந்து நாங்கள் கொண்டே வெளியே விட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்போது இதெல்லாம் சித்தர்கள் புரிகின்ற அருள். நிச்சயமாங்க. திருச்சியிலேருந்து ஒரு அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அடிக்கடி. அவங்க கணக்கம்பட்டியோட தீவிர டிவோட்டி. அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். அவங்க வீட்டில் கணக்கம்பட்டியார் இருப்பார். அவங்க வீட்டு கணக்கம்பட்டி சிலையில் கிட்டத்தட்ட ஒரு 34 நாள் வெறும் வெட்டுக்கிளி சிலையில் மட்டும் உட்காந்துச்சு, எந்த உணவும் எடுக்காமல். அவங்க தான் எனக்கு இந்த பட்டாம்பூச்சி விஷயமோ இல்லை வெட்டுக்கிளி விஷயமோ எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எனக்கு நீங்கள் சொன்னப்போ எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயா கண்டிப்பாக பட்டாம்பூச்சியோ இல்லை வெட்டுக்கிளியோ வந்திருக்கும் அலுவலகத்துக்குன்னா, இல்லை கையில் உட்காந்து நான் தான் எடுத்து போய் விட்டேன்னு சொன்னீங்க. இது எல்லாமே கணக்கம்பட்டியார் பண்ணுற அற்புதம் தான். மக்களுக்கு அதுதான் என்னோட வேண்டுகோள். நீங்கள் போய் நம்ம பக்கத்தில் போய் கும்பிட முடியலையே, அதெல்லாம் கிடையாது. அவர் ஜீவசமாதியாக இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த எல்லையை தொடும்போதே நீங்கள் செப்பல் போட்டிருந்தீங்கன்னா கழட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் வெறும் கால்களோடு நடந்து போங்க. அது மனசில் பயந்துக்கிட்டுலாம் போகணும், செப்பல் தொலைஞ்சு போகுமே அப்படிலாம். அது போனால் அதோட கர்மா தொலைஞ்சிச்சுன்னு அர்த்தம். செருப்பு போச்சுன்னா கர்மா போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இதான் உண்மை. ஏன்னா செருப்பு சனி, ராகு, கர்மா டெலிட் அந்த இடத்துல. அப்படி நீங்கள் நடந்து போங்க, கால் அழுக்காகும், எதுவுமே யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் இருக்கும்போது லைவாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது மக்கள் போனால் அந்த கல் எடுத்து போடு, இதை எடுத்து அங்கே போடு, மண் எடுத்து அங்கே போடு, அப்போ கையை அழுக்காகத்தான் செய்யும். ஏன்னா கர்மாவினுடைய அழுக்கு உடலிலும் உள்ளத்திலும் தேங்கி இருக்கிற காரணத்தினால் விழி பிதுங்கி நிற்கின்ற மக்கள்
எங்கே சென்றால் விமோச்சனம் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு கணக்கம்பட்டியார் அழைக்கிறார். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, கவலைகளை தீர்க்கும் கணக்கம்பட்டியார். நான் அன்னைக்கே சொன்னேன், தம்பே கொடுத்துட்டீங்க. கவலைகளை தீர்க்கும் கணக்கம்பட்டியார் அப்படின்னு நம்ம பேசணும். என்னுடைய உறவினர் ஒருவர் கிணத்துக்கடுவிலிருந்து நடக்க முடியாம இருந்தவர் கணக்கம்பட்டியாருக்கு நடந்தே அங்க இறங்கி, நான் கார்ல உள்ள வரல, இங்கிருந்து நடந்து பாக்குறேன், நடந்து உள்ள போயிட்டாருங்கயா, நடந்து உள்ள போயிட்டாரு. அவர் வந்து அதை பகிர்ந்துக்கிட்டார். நான் நடந்துட்டேங்க, யாராவது இருந்தாதான் என்னால் நடக்க முடியும், நான் தனியா நடந்து போனேன். ஏன் அங்க மட்டும் நடக்க விடுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்குங்க. இதான் உண்மை. பொதுவா ஒண்ணே ஒண்ணு, ஜன நடமாட்டம், மக்கள் நடமாட்டம் ஒரு இடத்துல இருக்குனாலே அந்த இடத்துல சுப கிரகத்தின் தொடர்பு இல்லாம வராது. நிறைய கூட்டம் இருக்குதுனாலே அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப யார் ஒருவர் அங்க போயிட்டு வர்றீங்களோ உங்களுக்கு நிச்சயமா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கட்டாயம் கிடைக்கும். நிச்சயமாங்க. இப்போ இந்த சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றப்ப என்னென்ன முறைகளை மக்கள் ஃபாலோ பண்ணுங்க? இப்போ நம்ம தெய்வத்துக்கு சொல்றப்ப 11 விளக்குன்னு சொல்றோம். இதே மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போறாங்க, அவங்க என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணணும், எப்படி ஆத்மாத்மா வேண்டிக்கிறது? அருமையான கேள்விங்கய்யா. எப்பவுமே சித்தர்களை நீங்க வழிபாடு பண்ணும்போது அவர்களுக்கு நறுமணம் பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முல்லை, மல்லி இந்த பூ வாங்கிட்டு போகலாம். அத்தர், விபூதி இந்த மாதிரியான நறுமண பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அதே போல் நறுமண பத்தி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். மெயினாக கணக்கம்பட்டியாரை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலே நல்ல நறுமண பொருட்களை நிறைய வாங்கிட்டு போங்க. அந்த சமாதியில், ஜீவ சமாதியில் சந்தனம் தெளிக்கிறாங்க. சந்தனம் தான் சூரியன். சந்தனம் தான் சூரியன். அவரு அங்க புதன், பச்சை. கணக்கம்பட்டிங்கிறது புதன், பட்டின சனி. புதன் சனி. புதன் சனி வந்துடுது. குரு சூரியன் புதனும் அங்க வந்துடுது. அப்போ சந்தனம் வாங்கிட்டு போய் கொடுங்க. நல்ல நறுமணமான சந்தனம் வாங்கிட்டு போய் கொடுங்க. பூக்கள் நிறைய வாங்கிட்டு போய் கொடுங்க. எங்க நறுமண பொருட்கள் நீங்க சித்தருக்கு சமர்ப்பிக்கிறீங்களோ அங்க கூட வந்துடுவாங்க. இதுதான் உண்மை. இதை விட ரொம்ப முக்கியம், கல்கண்டு இனிப்புல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, உலர் திராட்சை. அது சித்தர்களுக்கு உரித்தான பொருள். உலர் திராட்சை. ஏன்னா சனி குரு தான் உலர் திராட்சை. சனி குரு, சந்திரன் சனி உலர் திராட்சை. அப்ப தடைகள் நீங்கணும், யோகங்கள் வேலை செய்யணும். உலர் திராட்சை தானம் பண்ணுங்க. உலர் திராட்சை தானம் பண்ணுங்க. பிரசாதமா அங்க வச்சு பிரசாதமா எல்லாத்துக்கும் கையில கொடுங்க. உலர் திராட்சை கொடுங்க. இதெல்லாம் நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாங்க. அவங்க வேண்டுதல் எப்படி பண்ணிக்கணும்னு சொல்லிருங்க. பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது எங்க போனாலும் தீபம். தீபத்துக்கு சக்தி அதிகம், பவர். நீங்க பக்கத்துல நின்றுதான் நான் கும்பிடுவேன் அதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த எல்லையில 1 கிலோமீட்டர் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஏன் 500 மீட்டருக்குள்ளே கூட வச்சுக்கோங்க. நீங்க எங்க வேணாலும் ஒரு இடத்துல உட்காருங்க. உட்கார்ந்து புருவத்தின் மத்தியில கண்ணை மூடி அவரோட உருவத்தை இங்க நிலைநிறுத்துங்க. உங்களால 1 மணி நேரம் ஆனாலும் எந்திரிக்க முடியாது. அவர் ஆக்குப்பை பண்ணிடுவார். அவருடைய குரல் வார்த்தைகள் இருக்குமல்ல, யூடியூப் போட்டீங்கன்னா வருது, நிறைய வருது. கேட்டு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவரே உங்க கூட பேசுற மாதிரி உங்களை கற்பனை பண்ணிக்கணும். இமேஜினேஷன். அவரு உங்ககிட்ட உட்கார்ந்து உங்க தலைமேல் கை வைத்து ஆசீர்வாதம் செய்து, இன்றோடு கஷ்டம் நீங்குதுன்னு அவரே பிளஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இல்லைன்னா இன்றிலிருந்து நல்ல காலம் ஆரம்பிச்சு நீங்களே திங்க் பண்ணிக்கங்க. ஏன்னா எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். எண்ணங்களுக்கு தான் வலிமை அதிகம். நீங்க பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் பாசிட்டிவா. அதனால சொன்ன கஷ்டங்கள் நீங்கிருச்சுன்னு கூட சொல்லலாம். இன்றிலிருந்து எனக்கு நல்ல காலம் ஆயிடுச்சு, இன்றிலிருந்து நான் நல்ல காலத்துல தான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க நம்புங்க. இங்கதான் புதுசா பிறந்தோம், இங்கதான் இனி ஜெயிக்க போறோம். அவர் நம்மளை விடமாட்டார், கண்டிப்பா நம்மளை காப்பாற்ற போறார். சார், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை சார். ஆமா. எங்க போய் நிப்பாங்க அவங்க? எங்கேயும் போய் நிக்க முடியாது, தெய்வம் தான். சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாம போகலாம். நம்பிக்கை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்,
இதை நம்ம அடுத்தடுத்து நீங்க பார்க்க வேண்டியதில்லை. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு. நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நான் சொன்னதுக்காக இல்லை, உங்களை உணருங்க. இல்ல இது வீடியோ பாக்குறவங்களுக்கே கணக்கம்பட்டியார் அருள் கிடைச்ச மாதிரி தான். கண்டிப்பா கணக்கம்பட்டியார் அவங்களை கூப்பிடுற மாதிரி தான். கண்டிப்பா விஷயம் தான். ஏன்னா இதை நம்ம போக வைக்கிறதுக்கான வீடியோ இல்லை. போனீங்கன்னா இனிமேல் கர்மா வராம இருக்கிறதுக்கான வீடியோ அது. சித்தர்ல பாக்குறப்ப கர்மா கிளென்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாங்கய்யா. அவங்களால மட்டும்தான் கரைக்க முடியும், தீர்க்க முடியும். சித்தர்களுக்கு அவ்வளவு பெருமை. நிச்சயமா நிறைய சித்தர்கள் இருக்காங்கய்யா. இந்த கணக்கம்பட்டியார் இது மாதிரி நிறைய நான் உணர்ந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஒவ்வொன்றா நிச்சயமா நிறைய போயிட்டு வந்திருக்கேங்க. நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல அதை பத்தி பேசுவோங்க. ஆமா, இன்று கணக்கம்பட்டியாரை பத்தி இவ்வளவு விளக்கம் சொன்னதுக்கும் கணக்கம்பட்டியார் அருள் உங்களுக்கு கிடைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சுகமே சொல்லுங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.